த அவுட்லைன்டு பட்டன். ஸோ இந்த அவுட்லைன் பட்டன் விட்ஜெட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அவுட்லைன்டுனா என்னன்னா, ஒரு அ அப்பியரன்ஸ் குடுக்குறது. அட் த அ ஒரு ஏதோ ஒரு ஃபங்ஷன் நீங்க கிரியேட் பண்றீங்க. அத நீங்க கிளிக் பண்ணும்போது, உங்களுக்கு ஒரு டிஃபரண்ட் டைப் ஆஃப் அப்பியரன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது வந்து ப்ளோ ஆகலாம், ஸோ க்ளோ ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டீஸ் கொண்டு அது வரும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டீஸ்லாம் வந்து இண்டிகேட் பண்றது தான் இந்த அவுட்லைன் பட்டன் சொல்றாங்க. ஸோ நம்ம ப்ரோகிராம் போட்டுட்டு அவுட்புட் வரும்போது எப்படி இது வந்து இந்த அவுட்லைன் பட்டன் வந்து உங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்படி இது கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெட்டீரியல் ஆப்ல நான் என்ன ப்ரொவைட் பண்றேன்னா, ஆ ஹோம்ல அவுட்லைன் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொவைட் பண்றேன். ஸோ இந்த மெட்டீரியல் ஆப் தான் நம்மளோட ஹோம் ஸ்க்ரீனா வந்து இப்ப இண்டிகேட் பண்ணுது. நான் இந்த ஹோம் ஸ்க்ரீன்ல என்ன குடுத்துருக்கேன்னா, அவுட்லைன்டு பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கேன். ஸோ இதுதான் என்னோட அவுட்லைன்டு அப்பியரன்ஸ்க்காக யூஸ் பண்ற ஒரு விட்ஜெட். ஸோ இதுல என்ன பேசிக்கா குடுத்துருக்கேன்னா, நான் ஆன் பிரஸ் குடுத்துருக்கேன். ஸோ இந்த ஆன் பிரஸ் என்ன பண்ணும்னா, உங்களோட கால் பேக் ஆக்டிவிட்டிய வந்து ட்ரிக்கர் பண்ணிவிடும். அந்த பட்டன ட்ரிகர் பண்ணிவிடும். நம்ம எப்பலாம் பிரஸ் பண்றோமோ அந்த ஆக்டிவிட்டில கால் பேக் ஆயி, ட்ரிக்கர் ஆயி உங்களுக்கு ஆக்ஷன் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ ஆனா இந்த கேஸ்ல நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல. செட் ஸ்டேட் எதுவுமே யூஸ் பண்ணாததால, நான் ஒரு டெக்ஸ்ட் வந்து குடுக்குறேன் அதுக்கு பதிலா. என்ன குடுக்குறேன்னா, நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைல்டுல எனக்கு ஒரு டெக்ஸ்ட் வந்து ஃப்ளோ ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்ஜெட்ல குடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் எனக்கு ஒரு ஸ்டைல்ல வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுக்குறேன். அது என்னப்பா ஸ்டைல் அப்படின்னு கேட்டா, அவுட்லைன்டு டாட் ஸ்டைல் ஃபார்ம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா, ஒரு விசுவல் ஸ்டைல் ஆஃப் பட்டன் கிரியேட் பண்றதுக்காக யூஸ் பண்றா. விஷுவல் ஸ்டைல் ஆஃப் பட்டன்ல வந்து ஆ நெறைய நெறைய வித்தியாசமா நம்ம நெறைய பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ இது உங்களுக்கு அவுட்புட் வந்த உடனே இது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிளியரா பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது அப்பியர் ஆகுறதுக்கு எனக்கு ஒரு 2, 3 கண்டிஷன்ஸ் வந்து நான் ஃப்ளோ பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பிரைமரில ஒரு கலர் குடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் எ பிளாக் கலர். ஸோ ஃபாலோடு பை பேக்கிரவுண்ட் கலர் வந்து எனக்கு ப்ளூன்னு குடுக்குறேன். ஸோ இந்த பிரைமரி கலர் வந்து என்னன்னா, உங்களோட ஃப்ரண்ட் வியூக்கான கலர். ஸோ ஃப்ரண்ட்ல எத வந்து இண்டிகேட் பண்ணா, இந்த ஸ்டைல வந்து இண்டிகேட் பண்ண ஐ மீன் இந்த சைல்ட வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ இந்த சைல்டு வந்து எனக்கு பிளாக் கலர்ல வேணும். அந்த அத தாண்டி மத்த இருக்கிற எல்லா பேக்கிரவுண்டுமே எனக்கு ப்ளூ கலர்ல வேணும்னு தான் சொல்லி இண்டிகேட் பண்ணும். ஸோ இப்போ உங்க ப்ரோகிராம ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து இது மாரி ஷோ ஆகும். ஸோ நம்ம குடுத்த இந்த ஸ்டைல் வந்து என்னவா இருக்கு? நம்ம குடுத்த இந்த ஸ்டைல் வந்து ஆ பிளாக் கலர்ல இருக்கு. நெக்ஸ்ட் ஃபாலோட் பை பேக்கிரவுண்ட் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு. ஸோ மெயினா இதுல நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா, நம்ம வந்து அவுட்லைன்ட் பட்டன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது என்ன யூஸ் பண்ணா, ஒரு பட்டன் ஸ்டைல வந்து அப்பியரன்ஸ் க்காக யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பலாம் நீங்க இந்த நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்றீங்களோ, யூ கேன் கெட் த டிஃபரண்ட் டைப் ஆஃப் பாராமீட்டர். இங்க பாருங்களேன். ஒரு ஓவல் ஷேப் வந்து ஒரு பாராமீட்டர். ஐ மீன் சர்க்கிள் ஷேப் ஒரு பாராமீட்டர் வந்து ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த மாரி டிஃபரண்ட் டைப் ஆஃப் பாராமீட்டர்ஸ் வந்து உங்களால ஃப்ளோ பண்ணிக்க முடியும்.